இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருக்குறுங்குடி கோயிலானது கிட்டத்தட்ட 2300 வருஷங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. 2300 வருஷங்கள் கோயில் மட்டும்தான் பழமையான கோயில். ஆனா ஆண்டவன் பெருமாள் இந்த கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே வந்து சேர்ந்துட்டாரு. அவர் எப்ப வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, வாமன அவதாரம் நடக்கும் போதே இந்த கோயில் உருவாயிருச்சுன்னு சொல்லப்படுது. வாமனன் சொல்லப்படக்கூடியவர் யாரு? மகாபலி சக்கரவர்த்திய மண்ணுக்குள்ள புதைச்சு பாதாளத்துக்குள்ள அனுப்புறதுக்காக சின்னஞ்சிறு உருவத்தோடு குள்ள மனிதராக மகாவிஷ்ணு எடுத்து வந்த அவதாரம். இப்படி தன்னுடைய உடம்ப குறுக்கி ஒரு சிறியவனாக தேவர்களை எல்லாம் அசுர சக்கரவர்த்தி மகாபலி கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்யப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் மகனாக வாமனர் அவதரிச்ச தலம் தான் இந்த திருக்குறுங்குடி தலம்னு சொல்றாங்க. குறுகிய உடம்பெடுத்து அவர் அவதரித்து வந்த குடிகொண்டிருந்த இடமாக இருக்கிறதுனால குறுங்குடி குறுங்குடின்னு சொல்லப்பட்டு அதுதான் திருக்குறுங்குடியாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வாமன அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வராக அவதாரம் எடுத்திருப்பாரு மகாவிஷ்ணு. அந்த வராக அவதாரம் எடுக்கும் போது இரண்யாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசுரனானவன் பூமி பிராட்டி தேவிய கவர்ந்து கொண்டு போய் கடலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருப்பான். அவன் கிட்ட இருந்து இரண்யாக்ஷன் கிட்ட இருந்து பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக மிக பிரம்மாண்டமான வராக அவதாரத்தை எடுத்து கொண்டு போய் பூமி பிராட்டிய தன்னுடைய கொம்பை வச்சு குத்தி மேல தூக்கி அந்த வராகமூர்த்தி காப்பாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கக்கூடிய வராகமூர்த்திய குறுகிய வடிவம் எடுத்து தனக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பூமாதேவி கேட்டுக்கிட்டதுனால வராகமூர்த்தி தன்னுடைய உடம்ப சுருக்கிக்கிட்டு இந்த தளத்துல காட்சி கொடுத்ததுனால திருக்குறுங்குடி, வராகம் தன்னுடைய உடலை குறுக்கின இடம் திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு கருத்து.